சிஎஸ்கே அணிக்கு இனி ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும்தான். 18வது ஐபிஎல் T20 சீசன் தொடங்கி ஏறக்குறைய 74 ஆட்டங்களில் பாதிக்கும் மேற்பட்ட ஆட்டங்கள் முடிந்துவிட்ட நிலையில் இன்னும் எந்த அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது யூகிக்க முடியாத சூழல் தான் இருக்கு. நடப்பு சாம்பியன், முன்னாள் சாம்பியன்கள், முதல் முறையாக கோப்பைக்காக போராடக்கூடிய அணிகள், 18 ஆண்டுகளாக கோப்பைக்காக காத்திருக்கக்கூடிய அணி அப்படின்னு ஒவ்வொரு அணியும் பிளே ஆஃப்க்கு நுழைய முழு திறமையை வெளிப்படுத்தி விளையாடி வராங்க. இனி வரக்கூடிய ஆட்டங்களில் ஒவ்வொரு அணிக்கும் முக்கியமான ஆட்டமாக இருக்கு. பிளே ஆஃப் சுற்றுக்கு போக விரும்பக்கூடிய ஒவ்வொரு அணியும் குறைந்தபட்சம் 8 வெற்றிகளை பெறணும், அல்லது சிக்கல் இல்லாமல் பிளே ஆஃபில் செல்ல 9 வெற்றிகளை பெறணும். அப்படிங்கிறதால அடுத்து வரக்கூடிய லீக் போட்டிகள் சுவாரஸ்யத்தை அதிகப்படுத்தும். இதுவரை சிஎஸ்கே அணி 8 போட்டிகளை விளையாடி 2 வெற்றிகள் 6 தோல்விகளோட 4 புள்ளிகள் மட்டுமே பெற்று கடைசி இடத்தில் இருக்காங்க. இதையடுத்து சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேற இன்னும் ஒரே ஒரு வழி மட்டுமே எஞ்சியிருக்கு. சிஎஸ்கே அணி எஞ்சியுள்ள 6 போட்டிகளையும் வென்றால் மட்டும்தான் பிளே ஆஃப் சுற்றை பற்றி நினைச்சு கூட பார்க்க முடியும். அவ்வாறு அடுத்து வரக்கூடிய 6 போட்டிகளையும் சிஎஸ்கே ஜெயிச்சானா 12 புள்ளிகள் வாங்குவாங்க. ஏற்கனவே 4 புள்ளிகளோடு சேர்த்து 16 புள்ளிகள் பெறும். ஆனால் 16 புள்ளிகள் வைத்திருந்தால் நிகர ரன் ரேட் அடிப்படையில் பிளே ஆஃப் வாய்ப்பு அமையும். அதனால நிகர ரன் ரேட்டையும் பராமரிக்க வேண்டிய நெருக்கடி சிஎஸ்கேவுக்கு இருக்கு. அடுத்ததாக 25ஆம் தேதி சேப்பாக்கத்தில் நடக்கக்கூடிய ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியோட சிஎஸ்கே மோதுறாங்க. பேட்டிங்கில் சிஎஸ்கே அணியை விழுங்கிவிடும் வகையில் அசுரத்தனமாக இருக்கக்கூடிய சன்ரைசர்ஸ் அணி பந்து வீச்சிலும் பெரிய படையை வச்சிருக்காங்க. அதனால சன்ரைசர்ஸ் சாய்ப்பது சிஎஸ்கேவுக்கு ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதில் ஒரு 30ஆம் தேதி சேப்பாக்கத்தில் ஸ்ரேயாக் தலைமையில் பஞ்சாப் அணியுடன் மோதுறாங்க சிஎஸ்கே அணி. ஏற்கனவே பஞ்சாபிடம் தோற்ற சிஎஸ்கே 2வது ஆட்டத்தில் சொந்த மைதானத்தில் மோதுறாங்க. மே மாதம் 3ஆம் தேதி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடக்கக்கூடிய ஆட்டத்தில் ஆர்சிபி அணியுடன் சிஎஸ்கே அணி மோதுறாங்க. முதல் லீக்கில் சிஎஸ்கே அணியை ஆர்சிபி வீழ்த்திருப்பதால் நம்பிக்கையோடு இருக்கும். ஆனால் படித்திருக்கும் வகையில் சிஎஸ்கே விளையாடினால் வெற்றி பெறலாம். மே 7ஆம் தேதி கொல்கத்தா அணியுடன், மே 12ஆம் தேதி சேப்பாக்கத்தில் ராஜஸ்தான் அணியுடனும், 18ஆம் தேதி அகமதாபாத் நகரில் குஜராத் அணியுடனும் சிஎஸ்கே மோதுறாங்க. 3 அணிகளில் 2 அணிகளிடம் ஏற்கனவே சிஎஸ்கே அணி தோல்வி அடைந்திருக்காங்க. ஆனால் சவாலாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய சிஎஸ்கே 7 ஆட்டங்கள், 4 ஆட்டங்கள் சேப்பாக்கத்தில் நடக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. சிஎஸ்கே அணி இதுவரை 7 போட்டிகளை விளையாடியதில் 6 முறை சேசிங் செய்து அதில் 1 முறை மட்டுமே வென்றிருக்காங்க. அதில் 180 ரன்களுக்கு மேலே அதிகமான ஸ்கோரை சிஎஸ்கே சேஸ் செய்யலை. சிஎஸ்கேனுடைய நடுப்பகுதி பேட்டிங் படுமோசமாக இருக்கு. தோனி வந்துதான் பினிஷிங் செய்ய வேண்டிய எதிர்பார்ப்பும் பொய்த்து விட்டது. பல வீரர்களை மாற்றி இளம் வீரர்களுக்கு வாய்ப்பு அளித்து பரிசோதனை முயற்சியிலும் சிஎஸ்கே இருக்காங்க. இந்த பரிசோதனை முயற்சி வெற்றியும் பெறலாம், கை கொடுக்காமலும் போகலாம். தோனி தலைமையில் சிஎஸ்கே பிளே ஆஃப் சுற்றுக்குள் செல்ல வாய்ப்பு இல்லை என்று சொல்லிவிட முடியாவிட்டாலும் அது கொஞ்சம் கஷ்டமான பாதை. சிஎஸ்கே பிளே ஆஃப் வாய்ப்பு கணக்கிட்ட அளவில் கடினம், நம்பிக்கை அளவில் வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கேனுடைய ஆட்டம் அடுத்த 6 போட்டிகளில் பிரமிப்பூட்டும் வகையில் இருந்தால் மட்டுமே பிளே ஆஃப் வாய்ப்பு சாத்தியமாகும். நடக்குமா அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம்.